Hello future officers, welcome to Mocked Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம இந்த வெப்காப்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நேத்திக்கு நான் வந்து லைவ் வந்திருந்தேன், பட் இன்னைக்கு வந்து நான் வந்து ரெக்கார்டட் வீடியோ தான் போடுறேன். ஸோ நேத்தி லைவ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. எப்படி இருந்தது, நான் லைவ்லேயே வரலாமா இல்லைனா ரெக்கார்டட் செக்ஷன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தென் வந்து நம்மளோட வீடியோஸை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, அதுமாரி வந்து நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் வந்து வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க. உங்களோட எப்படி இருந்தது வீடியோ, எப்படி இருந்தது, எனிதிங் பாசிட்டிவ் நெகட்டிவ் வாட் எவர் இட் மேபி, ஓகேவா? ஸோ எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு தெரிய வைக்க தான் சரி ஓகே நம்மளோட வீடியோ வந்து கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து ஒரு அந்த 10 வார்த்தை வந்து லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கும் தெரிய வரும். சரியா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், தென் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்னும் நாளோட மொதல் வார்த்தை என்ன அப்படின்னா அஸ்டனைசிங் அப்படின்றது மொதல் வார்த்தையை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட பார்ட்ஸ் வச்சு என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ், சினானிம் வந்து சர்ப்ரைசிங். ஸோ அஸ்டனைசிங் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து வியப்பூட்டுற மாதிரி ஆச்சரியமாக பார்க்கறது தான் நம்ம வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஆன்டனிம் என்னவா இருக்கும்னா ஆர்டினரி தான். தமிழ் மொழி வந்து வியப்பூட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து த மெஜிஷியன்ஸ் அஸ்டனைசிங் பெர்ஃபார்மன்ஸ் லெஃப்ட் தி ஆடியன்ஸ் ஸ்பீச்லெஸ். ஓகேவா? ஒரு 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 வித்தை காட்டுற ஒரு 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 மெஜிஷியன் இருக்காரு. அவர் வந்து ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கிற எல்லா ஆடியன்ஸ் வந்து ஸ்பீச்லெஸ் ஆகிடுது, ரொம்ப ஆச்சரியத்துல ஆழ்த்திடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வருது மாக்யூ. ஸோ மாக்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி பார்க்கறது கொஞ்சம் ரேர் தான். சரியா? பட் இதை வந்து இந்த மாதிரி மேரேஜஸ் வந்து நம்ம வந்து ஃபாரின்ஸ்ல அதிகமாக பார்க்கலாம். ஸோ ஒரு 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 அவுட்டர் ஸ்பேஸில் ஒரு பீச்லையோ இல்லை ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அவுட்டர் ஸ்பேஸ்லையோ ஒரு ஒரு கூடாரம் மாதிரி போடுவாங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்மளுக்கு சர்க்கஸ் நடக்கும்ல, ஸோ அந்த சர்க்கஸ் அந்த கூடாரம் போடுறாங்களே அதை தான் நம்ம வந்து மாக்கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சின்ன பாருங்களேன், கவர்டு ஸ்ட்ரக்சர் ஓவர் என்ட்ரன்ஸ் டு த பில்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாக்டாக மாக்கியூன்றது நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ சர்க்கஸை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஒரு வெட்டிங் எக்ஸப்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க. அந்த வெட்டிங் ரிசப்ஷன் வாஸ் ஹெல்ட் அண்டர் பியூட்டிஃபுல் மார்க். ஓகேவா? அந்த கல்யாண ரிசப்ஷன் வந்து ஒரு அழகான கூடாரத்துக்கு கீழே நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கிளியரா இருக்கும் நம்புறேன். அந்த இமேஜை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா டிஃபேக்டோ. ஸோ டிஃபேக்டோ அப்படின்றது ரியாலிட்டி, நடைமுறையில் என்ன விஷயம் இருக்கு, ஸோ ஆக்சுவலாக என்ன விஷயம் நடக்கும். ஓகேவா? ஸோ சூரியன் வந்து கிழக்கில் தான் உதிக்கும் அப்படின்றது தான் ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ அதை தான் இந்த இடத்துல டிஃபேக்டோ அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வரும். எக்ஸாம்பிள் வந்து the bustling food market become the de facto destination for foodies seeking authentic and diverse culinary experience அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பர்டிகுலர் ஃபுட் மார்க்கெட் வந்து ரொம்ப பூம் ஆயிட்டு வருது. அந்த அந்த ஃபுட் மார்க்கெட் வந்து ரியாலிட்டியா மாறுது. ஸோ ரியாலிட்டி டெஸ்டினேஷனா மாறுது. யார் யாருக்கு அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து ஃபுட்டிஸா இருக்காங்களோ, யார் அத்தன்டிக் அண்ட் டைவர்ஸ் ஃபுட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த டெஸ்டினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? ஸோ இதுதான் டிஃபேக்டோ. சூப்பரான வார்த்தை, மைண்டில் நிறுத்திக்கோங்க. ஸோ இந்த பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம இது வரைக்கும் வெக்காப்ஸ் கொடுத்துட்டு வரோம்ல, ஸோ இந்த வெக்காப்ஸ் எல்லாமே இந்த கம்ப்ளீட்டாக அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ மேலே ஒரு கார்டு தரேன், ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அதில் போய் செக் பண்ணுங்க. எல்லா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட் 2 months கம்ப்ளீட்டாக இப்போ 3வது மாதம் நாளைக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா 3வது மாதம் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போக போகிறோம். ஸோ ஒரு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க இந்த பிளேலிஸ்ட்டுக்கு, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வேர்ட் போயிடலாம். ஸோ அடுத்த வார்த்தை என்னன்னா இன்டெலிபிள் அப்படின்றாங்க. ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ், சினானிம் வந்து இன்எரேசபிள். ஓகேவா? ஸோ ஆன்டனிம் வந்து எரேசபிள். தமிழ் மீனிங் வந்து அழிக்க முடியாத ஒரு விஷயம் வந்து நம்ம அழிக்க முடியல அப்படின்னா நம்ம எந்த வெக்காப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்டெலிபிள் அப்படின்ற ஒரு வெக்காப் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து the impact of each vote is indelible shaping the course of our collective future. ஸோ இப்போ தான் நம்மளுக்கு எலெக்ஷன் முடிஞ்சுது. ஸோ அந்த எலெக்ஷன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கும். ஸோ நம்மளோட ஒரு ஓட்டுமே நம்மளோட ஃபியூச்சரை வந்து ஷேப் பண்ணும், அழகாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அது வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸுக்காக நம்ம எழுதுன ஒரு சென்டென்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, அடுத்த வார்த்தை எந்தூசியாசம் அப்படின்றாங்க. ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா நவுன். இது வந்து உற்சாகம். ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஈகர்னஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சின்ன வயசு இருக்கும், சின்ன வயசில் வந்து இப்போ கிரிக்கெட் பிடிச்சவங்க இருப்பாங்க, இல்லை பர்டிகுலர் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு உற்சாகம் வருது இல்லை, ஸோ அதை தான் நம்ம வந்து எந்தூசியாசம் சொல்கிறோம். ஸோ இமேஜை பார்த்தாலும் தெரியும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். த ஃபேமிலிஸ் enthusiasm ஃபார் ஆனுவல் reunion வாஸ் palpable with everyone eagerly anticipating the cherished gatherings. ஓகேவா? எல்லாருமே குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணுறாங்க, உற்சாகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை சப் ஆல்டன். ஸோ சப் ஆல்டன் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன வரும்னா நவுனில் வரும். ஸோ சப் ஆல்டன் அப்படின்றது எங்கே எக்ஸாக்டாக இந்த வார்த்தை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆர்மியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த பர்சன் ஹூ இஸ் நெக்ஸ்ட் டு த லியூட்டினன்ட். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்க சுப்பீரியராக ஒருத்தர் இருக்காங்க, அவருக்கு இமிடியேட்டாக ஒருத்தர் ஜூனியராக வரல, ஸோ அவரை தான் நம்ம வந்து சப் ஆல்டன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து சபால்டன் சொல்லுவோம். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தலாம், அந்த சபால்டன் ரெக்வஸ்டட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. ஸோ சபால்டன் இந்த இடத்துல வந்து துணை மேயர், ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை இந்த இடத்துல நம்ம வந்து குறிக்கிறோம். சரியா? அவர் வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? சபால்டன் அப்படின்றது துணை அப்படின்னு மைண்ட்ல நிறுத்துக்கோங்க. ஸோ அசிஸ்டன்ட். ஸோ பட் சபால்டன்ன்றது நான் சொன்னல அந்த மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கான்செப்ட். ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளேலிஸ்ட் எதுக்காக அப்படின்னா, நம்ம வெறும் இந்த வெக்காப்ஸ் மட்டும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிளேலிஸ்ட்டை நம்ம வந்து யூடியூப் சேனலில் கிரியேட் பண்ணோம். ஸோ ஃபவுண்டேஷன் ரீசனிங் கோர்ஸ் ஃபார் ஆல் பேங்க் எக்ஸாம் கம்ப்ளீட்டாக A to Z எல்லா ரீசனிங் டாப்பிக்கும் நம்ம இதில் கொடுத்துருப்போம். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து ஒரு ஆஃப்லைன் ஸ்டடி சென்டர் போனாலும் சரி, ஆன்லைனில் வாங்கி படித்தாலும் சரி, எல்லா டாப்பிக்குமே எப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணி படித்தா எப்படி உங்களுக்கு சொல்லி தருவாங்களோ அதே மாதிரி தான் நானும் இதில் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை போய் செக் பண்ணி பாருங்கள். மேலே ஒரு கார்டு தரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா இன்ஸ்டிகேட். ஸோ இன்ஸ்டிகேட் அப்படின்றது பார்ட்ஸ் சுவிட்ச் என்ன அப்படின்னா வேர்ப், சினானிம் வந்து ஆக்டிவேட். ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, ஒரு விஷயத்தை வந்து நம்ம தூண்டுறோம்ல, அதை தான் இன்ஸ்டிகேட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் ஆக்டிவேட் அப்படின்றது போல நீங்கள் வந்து இன்ஸ்டிகேட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தலாம், இஸ் ரெக்லஸ் பிஹேவியர் சீம் டிசைன் டு இன்ஸ்டிகேட் ட்ரபிள். ஸோ அவனோட ஒரு ஒரு கரெக்டே இல்லாத ஒரு பிஹேவியர் வந்து எந்த விஷயத்தை தூண்டுது அப்படின்னா, ஓகே ஒரு 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 பிரச்சனையை தூண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த தூண்டுறதுக்கு எந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க? இன்ஸ்டிகேட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்கப்பா. சரி, அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா இன்டர்பிளே. ஸோ இன்டர்பிளே அப்படின்றது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எதில் வரும் அப்படின்னா நவுன்ல வரும். ஸோ இன்டராக்ஷன். இன்டர்பிளே மீன்ஸ் இன்டராக்ஷன். ஓகேவா? ஸோ 2 பேர்கிட்ட 3 பேர் 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, இல்லை 2 பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த கான்வர்சேஷன் வந்து 2 பேருக்குள்ள இன்டராக்ஷன் நடக்குது அப்படின்னு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்டர்பிளே அப்படின்ற ஒரு வார்த்தை இதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். சரியா? ஸோ 2 பேருக்குள்ள கான்வர்சேஷனை நம்ம இதுக்கப்புறம் இன்டர்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களேன், த இன்டர்பிளே பிட்வீன் தி ஹியூமர் அண்ட் எம்பதி ஸ்ட்ரென்தன்ஸ் தி பாண்ட் பிட்வீன் தி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஹியூமரும் எம்பத்தியும் ரெண்டும் சேர்ந்ததுன்னா, சரியா, ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணக்குள்ள ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்போட நம்மளோட பாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது என்ன ஸ்லைடு அப்படின்னா, ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ப்ரிலிம்ஸ் லெவல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின்ஸை வந்து நம்ம வந்து கிளாஸ் வைஸாக கொடுத்துருக்கோம், கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்கோம். சர்க்குலர், லீனியர், பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேட்டகரியாக கொடுத்துருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஷின்ஸ் வரும் அப்படின்றத நம்மளோட டீம் வச்சு நம்மளே கொஷின்ஸ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் இதை சால்வ் பண்ணி காட்டியிருக்கோம். இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இல்லை 1 இயர் நீங்கள் ஆகிப்போச்சு, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகிப்போச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து அந்த சம்மை சால்வ் பண்ணுங்கள். எப்படி இருக்கும்? ஒன்று சூப்பராக இருக்கும்பா. ஒரு ஒரு கொஷினும் தரமாக இருக்கும், ஒரு ஒரு இடத்துல ட்விஸ்ட் இருக்கும். ஸோ நானும் அதை சால்வ் பண்ணியிருப்பேன். யூஸ் பண்ணி பாருங்கள். சாரி, பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? மேலே ஒரு கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வீடியோ இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா ஸ்ட்ரைக்கிங். ஸோ ஸ்ட்ரைக்கிங் அப்படின்றது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வரும். சினானிம் வந்து நோட்டிசபிள், ஆன்டனிம் வந்து அன்ரிமார்க்கபிள். ஓகேவா? ஒரு விஷயம் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து டக்குன்னு நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருப்போம். அதிகமாக நம்ம இந்த ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை நம்ம வந்து கவனிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு தோணுது அப்படின்னா நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்போம். சரியா? ஸ்ட்ரைக் அப்படின்ற வார்த்தை. ஸோ அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா பேரடாக்ஸ். ஸோ பேரடாக்ஸ் அப்படின்றது முரண்பாடு, கான்ட்ரடிக்ஷன் அப்படின்றது தான் பேரடாக்ஸ். இந்த இமேஜை பாருங்களேன். ஸோ ஒருத்தர் மேலே போறாரு, கீழே போறாரு. ஸோ எது நம்மளுக்கு கரெக்ட், எது தப்பு நம்மளுக்கு தெரியாதுல்ல. இதை தான் நம்ம பேரடாக்ஸ் அப்படின்னுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஸ்டேட்மெண்ட் வாஸ் அ பேரடாக்ஸ் தட் பேஃபில்ட் எவ்ரிஒன் இன் த ரூம். ஓகேவா? அவளோட ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் கான்ட்ரடிக்ஷனா இருக்கு, அது வந்து எல்லாரையும் அந்த பர்டிகுலர் ரூம்ல இருக்க எல்லாரையும் குழப்புது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ 10 வார்த்தை, சூப்பரான 10 வார்த்தை நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகல அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் நம்ம யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணலை, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் வெக்காப்ஸில் வீக்காக இருக்காங்களோ, இங்கிலீஷில் வீக்காக இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள், படிக்க சொல்லுங்கள். ஸோ எவ்ரி திங் ஃபார் த ஸ்டடி ஒன்லி தான். ஓகே, ஃப்ரீயாக கொடுக்குறோம், எல்லாமே படிக்கிறதுக்கு தான் கொடுக்குறோம். வரப்போகிற எக்ஸாமுக்காக ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. வி வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. பாய்.